சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கிங்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் சோப் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். கிச்சன் ஸ்கேல் இருந்தால் தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு பண்ண முடியும். நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வெரைட்டி சோப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோ சோப் யூஸ் பண்ணியிருக்கேன், பீட்ரூட் சோப்பு, மில்க் சோப், அப்புறம் ஹெர்பல் சோப், நிறைய சோப் பண்ணியிருக்கேன். அதில் நான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல் சோப் தான். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் நீம் லீஃப் எடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம், க்ளவுஸ் முக்கியமானது. அப்புறம் காஸ்டிக் சோடா, இதோட லிங்க்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு போடுறேன். 1 kg நான் வாங்கி வச்சுருக்கேன். முடிய நான் வந்து ரெடி பண்ணிக்குவேன். நான் ஒன்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் ஒரு கவர் மேலே கவர் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து டைட்டாக மூடிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கேப் இருந்தாலும் அது தண்ணியாக அப்படியே மெல்ட் ஆயிரும் நாளாக, அதனால வேஸ்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணி டைட்டாக மூடிக்கோங்க, அது பெஸ்ட்டு. காஸ்டிக் சோடா வந்து நான் எவ்வளோ கிராம் எடுக்க போகிறேன்னா 60 கிராம் எடுத்துக்க போகிறேன். 60 கிராம் காஸ்டிக் சோடா எடுக்கணும்னா அதுக்கு வந்து 400 கிராம் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக செக்கு தேங்காய் எண்ணெயை பார்த்து எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து 100 கிராம் எடுத்துக்க போகிறோம். கிச்சன் ஸ்கேலில் கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பிளெண்டர் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். பிளெண்டர் இல்லைன்னா விஸ்கு வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து நான் எசென்ஷியல் ஆயில் வந்து ரோஸும் லாவெண்டரும் நான் எடுத்துக்க போகிறேன். இதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ விட்டமின் இ ஆயில் வந்து ஒரு 5 கிராம் எடுத்துக்க போகிறேன். முக்கியமாக செக்கு தேங்காய் எண்ணெயை பார்த்து எடுத்துக்கணும், அப்போ தான் ரிசல்ட் நல்லா வரும். இதுக்கு வந்து 400 கிராம் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம். இந்த ஹெர்பல் சோப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது வீட்டில் உள்ளது, இப்போ தான் நான் பறிச்சுட்டு வந்தேன். இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மெடல் எடுத்திருக்கேன். துளசி வந்து ஒரு கைப்படி எடுத்திருக்கேன். நீம் வந்து ஒரு கைப்படி எடுத்திருக்கேன். ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கலாம். சோத்துக்காத்தால் 2 இது வந்து நல்லா பீலர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட ஃப்ளஷ் மட்டும் எடுத்துக்கலாம். இது 4யும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். நார்மலாக வந்து வாட்டரில் தான் காஸ்டிக் சோடா மிக்ஸ் பண்ணணும். இந்த வாட்டருக்கு பதிலாக நான் அந்த ஜூஸ் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். அந்த ஜூஸில் வந்து காஸ்டிக் சோடா ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் ஒரு ட்ராப் கூட நான் வந்து தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. அந்த குக்கும்பரில் இருக்கிற தண்ணி தான். இப்போ இது நிறையா குவான்டிட்டி இருக்குது. இது மீதி இருந்துச்சுன்னா தலைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நீம் தோலை, சோத்துக்கத்தாழை, இது எல்லாமே ஹேருக்கு ரொம்ப நல்லது. அதனால ஒரு 10 ஒரு 15 மினிட்ஸ் ஹேருக்கு போட்டுக்கலாம். இது நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் வந்து தான் தேவைப்படும், நிறையாவே மீதி இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 0 வந்துருச்சு. கரெக்டாக 100 கிராம் வரணும். இப்போ நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுறதா வாட்டர் இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஜூஸ் வேண்டான்னா. இப்போ நான் ஜூஸ் வந்து கரெக்டாக 100 கிராம் வந்துருச்சு. இப்போ காஸ்டிக் சோடா வந்து கையில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், அதனால் க்ளவுஸ் போட்டுகிட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 100 கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ 60 வந்து கிராம் வந்து காஸ்டிக் சோடா ஆட் பண்ணணும். இப்போ 160 வரணும். 160 வர்ற வரைக்கும் காஸ்டிக் சோடா போட்டுக்கலாம். $160 வந்துருச்சு. இப்போ கரெக்டாக இருக்கும், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது 10 மினிட்ஸ் நல்லா கரையட்டும். அதுக்கு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த காஸ்டிக் சோடா அதெல்லாம் கரையாமல் இருந்துச்சுன்னா அது வந்து கரையாது எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம். அதனால் எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கிராம் கம்மியாக இருக்குது. காஸ்டிக் சோடாவும் நம்ம ஜூஸ் மிக்ஸ் பண்ணோன்னே கொஞ்சம் கிராம் கம்மியாகும். அதனால இப்போ எக்ஸ்ட்ரா ஜூஸ் இருக்கிறதுனால இப்போ வந்து 11 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். 161 வந்திருக்கு.
விட்டமின் இ ஆயில் வந்து கரெக்டாக 5 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 167 காமிக்குது. 5 கிராம் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. கோகோனட் ஆயில் வந்து கரெக்டாக 400 கிராம் வந்து ஊற்றிக்கலாம். இது 3 மெஷர்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். 167 காமிக்குது. 400 கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சுன்னா இப்போ 567 வரணும். அது வரைக்கும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். $567 வந்துருச்சு. 3 கிராம் ஊற்றிக்கலாம். 567 வந்திருக்கு. இப்போ 3 கிராம் ஊற்றியாச்சு. நம்ம கடையில் வாங்குற மாதிரி சூப்பராக நமக்கு கிடைக்கும் சோப்பு. ஆனால் இதை உடனே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த காஸ்டிக் சோடாவோட கெமிக்கல் வந்து ஒரு 1 மந்த் கழித்து தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். 1 மந்த் கழித்து யூஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல் வெர்ஷன் எதுவுமே இருக்காது. அதனால் 1 மந்த் கழித்து தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ பிளெண்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெருசாக எடுக்கிற மாதிரி பக்கெட் எடுத்துக்கோங்க. அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்னதாக எடுத்திங்கன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக வராது. இந்த மாதிரி ஒரு பெரிய பக்கெட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து சோப் மோல்டு எடுத்திருக்கேன். பேப்பர் கப்பில் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், மோல்டில் ஊற்றிக்கலாம். நல்ல பெரிய சோப்பாக வரும். நம்ம இது கரெக்டாக நான் இப்போ எடுத்துருக்கிறது கரெக்டாக 6 வரும். எக்ஸ்ட்ரா வேணால் சின்னதாக கொஞ்சமாக வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் எல்லாமே ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். கரெக்டாக 6 வந்திருக்கு. கொஞ்சோல மீதி இருக்குது. மோல்டில் இருக்கிற பர்ஃபெக்ட் வந்து நம்ம வேறு எந்த இதில் ஊற்றி வச்சாலுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. நான் எடுத்திருக்க அந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக 6.5 சோப் வந்திருக்கு. மற்றபடி ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் எந்த சோப்புனாலும் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஹெர்பல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம், கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த இதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஜூஸ்னாலும் எடுத்துக்கலாம். கிளிசரின் சோப்புன்னு சொல்லிட்டு அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 5 இயர்ஸ் கழித்து பார்க்கலாம். நான் உங்களுக்கு உடனே காமிக்கிறேன். 30 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். வந்து ஒரு இப்போ காமிக்கிறது வந்து ஒரு 5 இயர்ஸ் கழித்து காமிக்கிறேன். 5 இயர்ஸ் கழித்து பார்த்தோம்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு கடையில் வாங்குகிற சோப் மாதிரி கிடச்சிரும். இது வந்து 1 மந்த் கழிச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். காஸ்டிக் சோடா கெமிக்கல் வந்து 1 மந்த் கழிச்சு இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹெர்பல் சோப் நம்ம எவ்வளோ க்ரீனிஷாக ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா? இது நமக்கு நல்ல க்ரீமியான கலரில் கிடச்சிருக்கு. பேப்பரில் இந்த பிளாஸ்டிக் கப்பில் அந்த மாதிரிலாம் விட்டுனே இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. முடிஞ்சாலும் அந்த சிலிக்கான் மோல்டு இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். பிளாஸ்டிக் இதில் வைக்கிறத விட நீங்கள் பேப்பர் கப்பில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சிலிக்கான் மோல்டு, அப்புறம் காஸ்டிக் சோடா, எசென்ஷியல் ஆயில், இது எல்லாமே நான் வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இப்போ எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக எனக்கு 6 சோப் வந்திருக்கு. இது ஒரு ஆஃப் வந்திருக்கு, அவ்வளோதான். லாவெண்டரும் ரோஸ் எசென்ஷியல் ஆயில் போட்டதுனால ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பாக்ஸாக எடுத்துகிட்டு பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த சோப் உள்ளே வச்சுட்டு நம்ம அந்த 1 மந்த் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி சோப்பு நம்ம வந்து வச்சுட்டு 1 மந்த் கழித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் சோப் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.